இந்தியாவில் ஆர்ட் பார்க்குறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வித்தியாசமான ஆட்டுகளை பார்க்கலாம். ஆட்டுன்னு நம்ம கோயிலுக்கு போனாலே எல்லா ஆட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சிற்பங்கள் அது இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆர்ட் தானே. அந்த ஒரு வாய்ப்பு அங்கே நிறைய இருக்குது. இங்கே அந்த ட்ரெடிஷனல் ஆர்ட் அதுக்கு மட்டக்களப்பில் சுத்தம். கொழும்பில் இருக்கோ தெரியாது. ட்ரெடிஷனாக இப்போ எல்லாருமே மாடர்ன் ஆர்ட்னு வரைஞ்சிட்டு போகிறதால அந்த ஒரு பாரம்பரிய ஓவியம் ஒரு அழகியல் தன்மை இங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். நமது மட்டக்களப்பில் அனைவரும் தத்தமது தொழில்களை தேடி ஓடிய காலத்தில் ஓவிய கலைதான் எனது வாழ்க்கை என கலைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஓவியர் குலராஜின் கதை இது. எங்களோட தாத்தா ஜுவல்லரி எல்லாம் அந்த நாளையில் செய்து இவங்களோட பிரிட்டிஷிலெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கிறார். இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் இதை எடுத்து வரான். அப்புறம் இந்த பொம்மையெல்லாம் செய்வார். இந்த கிளேயில் செய்து பிறகு அச்சு போட்டு அதை பிறகு சுட்டு எடுத்து பெயிண்ட் பண்ணி நிறைய இது பண்ணி இந்த கோயில் திருவிழாக்களுக்கு வாங்கிட்டு போவாங்க ஆட்கள். இப்போ அப்படி தான் நான் ஆட்டை தொடங்குறேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொம்மை செய்துட்டு சுட்டு எடுத்த உடனே அப்புறம் அதுக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது. அது சும்மா டோட்டலாக எல்லாத்துக்குமே அடிக்கிறது. அப்புறம் அதை போயிருந்து அடிக்கிறோம் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கோட் வெள்ளை பெயிண்ட். அதுக்கப்புறம் சில பெரிய இதுகளுக்கு நான் போயிருந்து செய்வேன். எங்களோட அப்பாவும் செய்வார். பொம்மையெல்லாம் செய்து அச்சு போடுறது. பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்ததாக அந்த ஃபைனல் கலர் ஒன்று கொடுத்து அந்த கண் வைக்கிறது அப்படி இப்படி பழகுனதான் ஆர்ட். ஆர்ட் பாடமெல்லாம் விரும்பி படிக்க வேணும். விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு படிப்போம், ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு படித்தா அது நமக்கு சொல்லிக் கொடுக்குற நமக்கும் பிரயோசனம் இல்லை. இது அங்கெல்லாம் இப்போ எவ்வளவோ மாறிட்டேன்னு. முதல் எல்லாமே கையால் செய்தது. இப்போ எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்துட்டுது. முதல் நான் இருக்கும்போது முழுதும் ஹெட்டிங்ஸ்லேருந்து முழுதும் கையாலே செய்யணும். மேனுவல் ஒர்க் தான். இந்த பக்கம் போடுறது, ஹெட்டிங்ஸை வைக்கிறது எல்லாம் கையால் வெட்டி ஒட்டி செய்ய வேணும். இப்போ எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்தபடியாக இப்போ பெருசாக லே அவுட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி லட்சியம்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கும் வரையும் வரைஞ்சி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு யாராச்சும் அதை பயன்படுத்துகிறாங்க, இல்லாட்டி தூக்கி கடாசுறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா சிலர் சொல்கிறது உண்டு. லட்சியம் என்ன, அது என்ன, இது என்னண்டு சும்மா பேச்சுக்கு நான் ஒன்று சொல்லிட்டு போகலாம். எனக்கு அப்படி ஒரு லட்சியம் ஒன்றும் இல்லை. இதை முடிஞ்ச அளவு வரைஞ்சிட்டு போவோம். யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு தரம் நமக்கு தெரிஞ்சத யாருக்காவது பகிர்ந்து கொள்வோம்னு பார்த்தா அது மட்டக்களப்பில் சுத்தம். டெய்லி தேடுதல் ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேணும். இப்போ அதை ஒரு தடவையும் செய்கிறது இல்லை. ஆர்ட் மாஸ்டர்ஸ் தான், ஆர்ட் சொல்லி கொடுக்குறவங்களும் தான். இப்போ நான் டெய்லி ஏதோ படங்கள் போடுவேன்னு இருக்கிறது ஏதோ உண்டு.
பண்ணி போட்டிருக்கு. ஸ்கெட்ச் நோட்டில் வரைஞ்சிடுறது, பிறகு இதை டெவலப் பண்ணிக்கொள்வது. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும்போது இந்த மழை நாளையில் வரைஞ்சாங்க. இது எல்லாம் வந்து சிவரில் தண்ணி ஓடிக்கிட்டு சிவரில் படம் வரைஞ்சிட்டு இருந்துச்சு, பாசியும் மழை தண்ணியும். இப்போ அதில் இருக்கிற இமேஜுகள் எடுத்து இப்படி வரைஞ்சி நிறைய வச்சுருக்குது. அது அப்படி சும்மா இருக்கும்போது வரைவோம்னுட்டு வரைகிறது. இதை நான் விற்கணுமுண்டோ விற்பனையை கொடுக்கணுமுண்டோ நினைச்சு வரைகிறது இல்லை. இந்தியா சென்று ஓவியக் கலையில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இங்கு வந்து தனக்குள் இருக்கும் திறமை தன்னோடு அழிந்து போகாமல் அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க போராடிக் கொண்டு காத்திருக்கும் ஓர் ஓவியக் கலைஞன். யங் ஜெனரேஷனுக்கு கொடுக்குறேன்டா, அப்படி யங் ஜெனரேஷன் விரும்பணுமே ஆட்டை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, 4 வருஷம் செலவு பண்ணி படிக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னு அவ்வளவுதான். அது யாருமே ஒரு ஆர்டிஸ்டாகவோ அதோ வாரத்துக்கு விரும்புறதில்லை. கேட்டால் நான் சொல்கிறேன், படிக்காதீங்க, அங்கேயும் தொழில் வாய்ப்பு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆட்டுக்குள்ளே எவ்வளோ தொழில் எடுக்கலாமே. விரும்பி படிக்கிற ஆளுக்கு வந்தால் என்னால் முடிஞ்ச அளவு இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்.